நகைச்சுவை உணர்வுகளை, சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை தனக்கே உரிய பாணியில் அனைத்து தரப்பு மக்களிடையேயும் பரப்பியவர்தான் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். அவருடைய பிறந்த நாளில் சில நினைவுகளை பகிர்ந்து கொள்வோம். சிக்கனத்தை கற்றுக் கொடுத்த கலைவாணர். எம்ஜிஆர் அவர்கள் சேலத்தில் கலைவாணருடன் இருந்த சமயம் நடந்த நிகழ்ச்சி. ஒரு ஓடையை கடக்கும்போது எம்ஜிஆர் அவர்களின் கால் செருப்பு ஒன்றின் வார் அறுந்துவிட்டது. உடனே 2 செருப்புகளையும் கழட்டி வீசிவிட்டு வந்தார் எம்ஜிஆர் அவர்கள். பின்னர் சென்னை வந்த எம்ஜிஆர் கலைவாணரிடம், அண்ணே, வண்டி வேணும், நான் போய் செருப்பு வாங்கி வரணும் என்று கூறவும், கலைவாணர் சொன்னார், என்னிடம் ஒரு ஜோடி செருப்பு இருக்கு, அது உன் காலுக்கு சரியாக இருக்குதான்னு பாரு என்று ஒரு காகித பொட்டலத்தை எம்ஜிஆரிடம் கொடுத்தார். பொட்டலத்தை பிரித்து பார்த்த எம்ஜிஆருக்கு அதிர்ச்சி உள்ளானார். எந்த செருப்பு வாரந்து விட்டது என்று கழற்றி வீசிவிட்டு வந்திருந்தாரோ அதே செருப்பு தான் இது என்று தெரிந்ததும் திகைத்து நின்றார் எம்ஜிஆர். நல்லா தைச்சு பழுதெல்லாம் நீக்கி புது செருப்பு போல இருக்கா என எம்ஜிஆரை நோக்கி கேட்க, எம்ஜிஆர் அமைதியுடன் நின்றிருந்தார். ராமச்சந்திரா, உனக்கு சினிமாவில் இன்னமும் ஒரு நல்ல சான்ஸ் கூட வரல. இந்த நிலையில் புதுசாக செருப்பு வாங்குகிற அளவுக்கு வசதி வரல. அதனால் சிக்கனமாக வாழ கற்றுக்கோ ராமச்சந்திரா. எம்ஜிஆர் அவர்களும் கலைவாணரின் பேச்சுக்கு மறுபேதும் சொல்லாமல் ஆமோதிக்கும் வண்ணமாக தலையசைத்தார். கலைவாணரும் எம்ஜிஆரின் தோளில் தட்டி கொடுத்தார். கோபத்தை சுட்டு தள்ளிய கலைவாணர். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனை சுட்டு தள்ள எம்.ஆர். ராதா அவர்கள் சந்தையில் ஒரு புதிய துப்பாக்கி வாங்கி வந்து குறி தவறாமல் சுடுவதற்கு கடுமையான பயிற்சியும் செய்து வந்தார். காரணம், இழந்த காதல் எனும் நாடகத்தை திரைப்படமாக தயாரிக்க மும்புறமாக கலைவாணர் அவர்கள் தயாரிப்பு பணிகள் செய்து வந்தார். இப்படத்தில் வில்லன் ஜெகதீஷா என்கிற கதாபாத்திரத்தை எம்.ஆர். ராதாவுக்கு தராமல் கே.பி. காமாட்சி என்பவருக்கு வாய்ப்பு தந்தார் கலைவாணர். இதனால் கோபம் கொண்ட எம்.ஆர். ராதா கலைவாணரை சுட்டுத்தள்ள முடிவு எடுத்தார். இந்த விஷயம் கலைவாணருக்கு தெரிய வந்ததும் எம்.ஆர். ராதாவை நேரில் சென்று சந்தித்தார் கலைவாணர் அவர்கள். கலைவாணரை கண்டதும் எம்.ஆர். ராதா எழுந்து நின்றார். ஏண்டா, உனக்கு புத்தி இருக்காடா? பணம், பங்களா, காரு, வயசு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நடிப்புன்னு வரப்போ உனக்கு நடிப்பு சொல்லி கொடுக்குற தகுதி எனக்கு இருக்காடா? இப்படி நடிக்காத, அப்படி நடின்னு என்னால் சொல்ல முடியுமா? சொன்னால் மரியாதை குறைவாக ஆகிடாதா? அதனால தான் உன்னை போடலை. இப்போவாச்சும் புரியுதா என்றார் கலைவாணர். இனிமே சுடுறதா இருந்தால் நீங்கள் தான் என்னை சுடணும்னு துப்பாக்கியை எடுத்து என்.எஸ்.கேவிடம் எம்.ஆர். ராதா அவர்கள் நீட்டினார். நெகிழ்ந்து போன என்.எஸ்.கே எம்.ஆர். ராதாவை அருகில் அழைத்து கட்டி தழுவினார். இருவரது கண்களிலிருந்து கண்ணீர் கசிந்தது. மனக்கசப்பு மறைந்தது. புது நட்பு பூத்தது. என்.எஸ்.கே மதுரம் புதுமனை புகுவிழா. இடம் கொள்ளாத அளவிற்கு புகைப்பட கலைஞர்களும் பத்திரிகை நிருபர்களும் கூடியிருந்தனர். இன்னமும் விழா ஆரம்பிக்கவில்லை. எம்.கே. தியாகராஜா பாகவதற்காக காத்திருக்கிறார்கள். பாகவதர் வருவாரா வரமாட்டாரா என்கிற பரபரப்பு கூட்டத்தை தொற்றிக் கொண்டது. ஆம், கலைவாணருக்கும் பாகவதற்கும் சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தது.
சற்று நேரத்தில் இதோ வந்துவிட்டார் தியாகராஜ பாகவதர் என்று கூட்டத்தினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கலைவாணர் அவர்கள் பேச ஆரம்பித்தார். எம்கேடி அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ஏதோ மனக்கசப்பு என்று எல்லோரும் பேசி வருகிறார்கள். அப்படி ஒன்றும் இல்லை. எங்களுக்குள் அவர் எப்போதும் இருக்கிறார். அவருக்குள் நாங்களும் இருக்கிறோம். எப்படி தெரியுமா? இதோ மேடையில் என் வலது பக்கத்தில் மதுரம், அவரது முதல் எழுத்து எம், அடுத்து கிருஷ்ணன் ஆகிய நான் இருக்கிறேன். என்னுடைய பேரில் முதல் எழுத்து கே. எனக்கு இடது பக்கத்தில் தியாகராஜ பாகவதர் நிற்கிறார். அவருக்கு முதல் எழுத்து டி. இப்போ எம்கேடி. சரியா போச்சா? கூட்டமே ஆர்ப்பரித்து கை தட்டியதில் மனக்கசப்பு பனிக்கட்டியாக உருகியது. பனிப்பொழிவாக அன்பு பெருக்கெடுத்தது. ஆம், நடிகர்களை செதுக்கிய நடிகர் NS கிருஷ்ணன் அவர்கள்.